Hi everyone, welcome to our channel. Free Aari class level 2ல இப்போ நம்ம class 4 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்குள்ள டாபிக் என்னன்னா நம்ம எப்படி zigzagல நம்ம பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்டிங் ஒரு நோட் போட்டுக்கோம்ல. ஸோ இந்த நோட் போட்டால் நம்மளோட ஸ்டிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம பீட் லோட் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு பீட்ஸ்குள்ள நீடை நான் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் சுகர் பீட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டு கிளாஸஸில் வந்து நான் கர்வ் லைனில் நான் எப்படி பீட் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் பார்த்துருங்க, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி கர்வ் லைன்லேயோ ஜிக்ஸாக் லைன்லேயோ நம்ம பீட்ஸ் லோட் பண்ணி போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஏன்னா இப்போ நம்ம கர்வ் லைனாச்சும் கொஞ்சம் வந்துடும், பட் ஜிக்ஸாக் லைன் வந்து சில பேருக்கு வராது. ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸ் நான் எடுத்தேன். ஸோ எப்படி நம்ம பீட்ஸ் லோட் பண்ணுறது நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி எப்படி நம்ம த்ரெட்டில் நம்ம அதை ட்ராக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட்டு கிளாஸஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அகைன் நான் சொல்கிறேன். ஸோ 2 பீட்ஸ் நீங்கள் வந்து லோட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிட்டு அந்த பீட்ஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இது தான் அதோட ப்ராசஸ், ரொம்ப ஈஸி. ஸோ நான் லாஸ்ட்டு கிளாஸஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஓகே, நம்ம இது வரைக்கும் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருப்போம், பட் இதுக்கப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஜிக்ஸாக் லைனில் நம்ம அடுத்த லைனுக்கு நம்ம போக போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த லைன் நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம், அந்த லைனுக்கு நம்ம போக போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டிப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக பக்கத்துலேயே ஒரு பீட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த ஷார்ப்னஸ் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி. ஸோ அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்துலேயே இல்லை அதுக்கு மேலேயே, ஓகேவா, ரெண்டு இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதாவது அந்த பீட்ஸ்க்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் அடுத்த லைனுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணணுமோ அந்த லைன்கிட்ட நீங்கள் ஒரு குட்டி ஸ்டிச் நீங்கள் போடணும். அதாவது ஒரு லாக் ஸ்டிச் நீங்கள் போடணும். ஸோ போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச் அதாவது அந்த லைனுக்கும் அந்த ஜிக்ஸாக் லைனுக்கும் கரெக்டாக வரும். உங்களுக்கு அதாவது அந்த ட்ரையாங்கிள் ஷார்ப் இருக்குல்ல, நான் சைடில் வந்து ஒரு ட்ரா பண்ணியிருந்தேன்னா அந்த ஷேப்பில் உங்களுக்கு கரெக்டாக வரும். இன்கேஸ் நீங்கள் ஒரு லாக் ஸ்டிச் நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா ஷார்ப்னஸ் வராது. உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கர்வ் லைன் மாதிரியே இருக்கும், உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ இந்த டெக்னிக் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த இடத்துல நம்ம அடுத்த இதுக்கு அதாவது ஜிக்ஸாக் லைனில் நம்ம போகணுமோ அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ஒரு லாக் ஸ்டிச் நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? போட்டுக்கிட்டால் தான் அது ஒரு நீட்னஸ் கிடைக்கும், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீட்ஸுக்கு கீழே வந்து நான் ஸ்டிச் போடல, அதாவது ஒரு லாக் ஸ்டிச் போடல, அதுக்கு பதிலாக பக்கத்துலேயே போடுறேன். நான் ஸ்டார்டிங்கில் அதாவது ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் லைனில் நான் போடும்போது நான் வந்து அந்த பீட்ஸ்க்கு மேலே தான் நான் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு நான் போட்டுட்டேன். பட் இந்த இதில் எப்படின்னா பக்கத்துலேயே நான் வந்து ஸ்டிச் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வரும். உங்களுக்கு எந்த மெத்தட்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியாக இருக்குதோ அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அது ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட அந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேன்னா ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே அகைன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி குட்டி லாக் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ், ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரீ ஆஃப் வேரைட்டி கிளாஸஸ் நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். அந்த கிளாஸஸில் வந்து ஃப்ரீ பிடிஎஃப் நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஃப்ரீ லைவ் கிளாஸஸும் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 10 days ஒன்ஸ் நான் வந்து லைவ் கிளாஸை காண்டாக்ட் பண்ணுவேன் அண்ட் டவுட் கிளியரன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த பெனிஃபிட்லாம் இருக்கும் என்னோடய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்களும் வந்து என்னோடய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாப்பி லேர்னிங்.